இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனிமே டெட் அக்கவுண்ட் சீசன் 1 எபிசோட் 1. எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ணலையோ லைக் பண்ணிக்கோங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும், அதுக்காக தான். எபிசோட் ஆரம்பத்தில் நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஒரு வேளை அதை நினச்சி பாருங்களேன், நம்ம ஒரு வேளை இறந்து போயிட்டா அந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டுக்கு என்ன ஆகும்? அது கைவிடப்பட்டுருமா? ஒரு அக்கௌண்ட்டாக இருந்தால் பரவாயில்ல, அதுவே பல்லாயிரக்கணக்கான அக்கௌண்ட்ஸ் இதே மாதிரி இறந்து போன அக்கௌண்ட்டாக இருந்ததுன்னா என்ன ஆகும்? அந்த கைவிடப்பட்ட அக்கௌண்ட்ஸ் அதுதான் டெட் அக்கௌண்ட். ஸ்டார்டிங்கில் சில மக்கள்லாம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. அதுலேயும் சில பேர் ஃபோனில் ஏதோ ஒரு வீடியோவாக பார்த்துட்டு இருக்காங்க. அது என்னதுன்னா, யாரோ 2 பேர் அடிச்சிட்டு இருக்காங்க போல். அதை யாரோ ஒருத்தர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை இவங்கெல்லாம் லைக் பண்ணி ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. அந்த வீடியோ பார்த்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போலீஸ் மேலே என்ன தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, இவ்வளோ சண்டை போட்டுருக்காங்க, தடுத்து வைக்கவே மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சில மக்களுக்கு அந்த வீடியோ பிடிக்கலனா கூட அந்த வீடியோவுக்கு அதிகமான வியூஸ் போகுது. இது எல்லாத்தையுமே ஓரத்துலேருந்து ஒரு பையன் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். அவனை ஃபோன் ஓப்பன் பண்ணி அந்த வீடியோ பிளாட்ஃபார்மை பார்க்குறான். அந்த ஒரு வீடியோவுக்கு மட்டுமே ஏகப்பட்ட லட்சக்கணக்கான காசு இன்கமாக வந்திருக்கு. இதை பார்த்து ஒருத்தன் சிரிக்கிறான். இவன் தான் நம்ம ஹீரோ சோஜி. இவன் ஒரு யூடியூபரு. அதுக்கப்புறமா இவன் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகிறான். ஏன்னா இவனோட தங்கச்சி அக்காரி உடம்பு முடியாமல் அங்கே அட்மிட் ஆகிருப்பாங்க. அவங்கள பார்க்கறதுக்காக போயிருக்கான். வரும்போதே இவன் அக்காரி சாப்பிட்றதுக்காக கேக் வாங்கிட்டு வந்திருப்பான். அதை இவன் கொடுக்கும்போது, அண்ணா நீ என்கிட்ட புட்டிங் சாப்பிட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்க, அது மட்டும் இல்லாமல் அது உன் உடம்புக்கு ஆகாது, அது பதிலாக வெஜிடபிள் அதிகமாக சாப்பிடு அப்படின்னு அக்காரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து இவனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. துணியெல்லாம் லாண்ட்ரிக்கு போட்டியா, வீடை க்ளீன் பண்ணியாடா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க இவனை. ஆனால் சோஜி எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான். என்னோட உதவி இல்லாமல் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய பணம் செலவாகும், அதை கட்டி ஆகணும் டாக்டர் சொல்லிக்கிறா சொல்லவும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அது சரி, எப்படி பணத்தை கட்டுவான்னு பார்த்தா, அந்த யூடியூப்பில் இந்த மாதிரி மக்களை வெறுப்பேற்றுற மாதிரி வீடியோஸ் போட்டால் அதில் நிறைய லைக்ஸ் வரும், வியூஸும் அதிகமாக போகும். அதில் வர காசை வச்சு தான் இவன் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு கட்டிக்கிட்டு இருக்கான். சோஜியை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு இந்த உலகமே அக்காரி தான். அக்காரிக்காக இவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அதுக்கு அடுத்த சீனில் 3 பேர் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, எப்பா இந்த யூடியூப்பில் இந்த ஆரோக்கியோன்னு ஒருத்தர் இருப்பான்ல, அவனா இப்போலாம் வீடியோவே போடுறது கிடையாது. அதுக்கு பக்கத்தில் இருந்தவன் ஒருவேளை அவன் மீடியன் அகாடமியில் போய் சேர்ந்துட்டு இருப்பான்ப்பா. அதுக்கு மீடியன் அகாடமினா என்னன்னு கேட்குறதுக்கு, அது ஃபோனில் ரொம்ப அடிக்ட் ஆனவங்கள திருப்பி நார்மலான நிலைமைக்கு கொண்டு வர ஒரு அகாடமி அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பக்கமாக ஒருத்தன் வித்தியாசமாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கையில் ஒரு ஹேமர் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். அன்றைக்கி ஈவினிங் ஆகிடுச்சு. சோஜி பார்த்தீங்கன்னா அக்காரி என்ன சாப்பிட வேணாம் சொன்னாங்களோ அதை தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். மறுபடியும் அவன் புட்டிங் தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். அங்கே ஒரு பாக்ஸை ஒன்று துணி போட்டு மூடி வச்சுட்டு இருக்கு. அதை இவன் பார்க்குறான். ஆனால் இவன் பெருசாக அதை கண்டுக்கல. அந்த சமயத்தில் தான் அக்காரி இவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. டெக்ஸ்ட்டில் சீக்கிரமாக திரும்பி குணமாக வந்துடுவேன், நீ பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவன் நைட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த ஹேமர் வச்சவன் இவன் ஃபோனை உடைக்க ட்ரை பண்ணுறான். இவன் எதுவுமே அவ்வளோவா பேசிக்கல. இவன் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறதே அவனை ஃபோனை உடைக்க தான் ட்ரை பண்ணுறான். அதுக்கப்புறமா இவன் அந்த வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகி இவன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த ஹேமர் வச்சுருந்தவனே இவனுக்கு நிறைய பவர் இருக்குதுன்னு இவன் உணர ஆரம்பிக்கிறான். இவனுக்கு சோஜியை தெரிஞ்சிருக்கு. இவன் கூட இவன் போடுற வீடியோலாம் பார்த்துருப்பான் போல். சரி நான் ரொம்பவுமே கோவப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இனிமேல் எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, எனக்கு உன்னோட ஃபோன் மட்டும்தான் வேணும், ஒழுங்கு மரியாதை கொடுத்துரு அப்படின்னு இந்த ஹேமர் வச்சுருந்த பையன் கேட்குறான். அதுக்கு சோஜி என்ன நினச்சிக்கிறான்னா, இவன் நிறைய பேர் அடிச்சிருப்பான்ல, அவங்கள யாராவது ஒருத்தன் தான் இவனை அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினச்சி இவன் மனைவி கேட்குறான். என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனால் அந்த ஃபோனை மட்டும் விட்டுருங்க, ஏன்னா இதில் தான் நான் தங்கச்சி சேட்டிங் பண்ணிகிட்டு இருப்பா, உன்னோட தங்கச்சி இறந்து போய் பல மாதங்கள் ஆகுது அப்படின்னு இவன் சொல்கிறான். அதை கேட்டு சோஜிக்கே ஒன்றுமே புரியல. இவன் ஷாக் ஆகி நிற்கிறான். அப்போ தான் அந்த பாக்ஸில் துணி ஒன்று மூடி இருக்குல்ல, அது ரிமூவ் ஆகுது. பார்த்தா அதில் அவனோட தங்கச்சியோட ஃபியூனரல் ஃபோட்டோ தான் அதில் இருக்குது. அப்போ தான் ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அதில் அவனோட தங்கச்சி எப்போ இறந்து போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இவன் அந்த சோகத்தில் அவங்களோட ஃபியூனரல் கூட போயிருக்க மாட்டான் இவன். அப்புறம் இவன் ரூம் விட்டு வெளியே வராமல் புட்டிங்காக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ தான் என் தங்கச்சி வந்து திட்டுவா, ஒன்றும் இறக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படி தான் ஒரு நாள் திடீர்னு அதிசயமாக அவனோட தங்கச்சியோட அக்கௌண்ட்டில் இருந்து ஒரு மெசேஜ் ஒன்று வருது. ஆனால் இது ஒரு கோஸ்ட். இது தெரியாமல் இவன் இத்தனை நாளாக சேட்டிங் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ ப்ரெசென்ட்டில் அந்த ஃபோன் கீழே விழுந்து அவனோட தங்கச்சியோட ஆவி வெளியே வருது. அது நார்மலாக பேசாமல் இப்போ ரொம்ப வினோதமாக பண்ண ஆரம்பிக்குது. அது இப்போ அக்காரியாக இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோஸ்ட்டாக உருமாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அது அந்த ஃபோனில் இருந்து தான் வெளியே வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு அந்த ஹேமர் வச்சுருந்தவனும், நம்மளால் இந்த நார்மலான பேய் ஓட்டுற அந்த கருவிகளை வச்சு இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, அதனால் நம்ம டிஜிட்டலான ஒரு பேய் ஓட்டுற ஒரு டூலை தான் நம்ம வெளியே எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறான். அதனால் அவனோட ஃபோனில் இருந்து ஒரு டிஜிட்டலான ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர்ஃபுல்லான ஒரு டூலை ஒன்று வெளியே எடுக்கிறான். அது ஒரு ஹேமர். அது பார்க்குறதுக்கு எப்படி தான் இருக்கும். அவனும் இந்த ஹேமரை வச்சு அது கிட்டத்தட்ட அதையும் கொல்ல போயிட்டான். ஆனால் அந்த கோஸ்ட்டு சோஜியை வச்சு சிம்பத்தி காமிச்சு இது தப்பிச்சிக்கலான்னு பார்க்குது. இந்த கேப்பில் அந்த ஹேமர் வச்சுருந்த பையனுமே அந்த கோஸ்ட்டை அட்டாக் பண்ணி அடித்து தள்ளிடுச்சு இவனை. இன்னொரு பக்கம் பார்த்தா சோஜியை வேற அவனை வாயில் பிடிச்சி வச்சுக்கிச்சு.
அப்போ தான் சோஜி கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணுறான், இதுவே நம்ம தங்கச்சி இருந்தால் இப்படி பண்ணியிருக்க மாட்டா, இவன் உண்மையிலே ஒரு கோஸ்ட்டாக மாறிட்டா அப்படின்னு ஒரு ரியலைசேஷன் வருது. அப்போ சடனாக இவனோட உடம்புலேருந்து ஒரு ப்ளூ கலர் ஃப்ளேமில் ஒரு நெருப்பு ஒன்று எரிய ஆரம்பிக்குது. அந்த ஹேமர் வச்சுருந்த பையன் இதுக்கு வாய்ப்பே இல்லை, இவன் 11th ஹவர்லேயும் அவேக்கன் ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் நம்ம ஹீரோ சோஜி இவனுக்கு கிடைச்ச பவரை வச்சு அந்த ஹக்காரி பேயை இவன் தடுத்து நிறுத்த பார்க்குறான். அக்காரி நீ இறந்து போயிட்ட, இனிமேல் எல்லாத்தையுமே என்னால் பார்த்துக்க முடியும், நீ இனிமேல் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பஞ்சு ஒன்று கொடுக்குறான். அதுக்கப்புறமா அந்த பேயும் இங்கேருந்து மறைஞ்சு போயிடுச்சு. அப்புறம் நம்ம ஹீரோவோ மயக்கத்துக்கு போயிட்டான். இப்போ இவனை பார்க்க நருஹியோன்றவன் ஒருத்தன் வந்திருக்கான். இவன் இந்த ஹேமர் வச்சுருந்த பையன் இருப்பான், அவனோட ஃப்ரெண்டு தான் போல இவனும். அப்புறம் அவன் ஐயோ காசு போட்ட இறந்து போயிட்டான் போலையே அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ தான் நம்மளுக்கே தெரியுது இந்த ஹேமர் வச்சுருந்த பையனோட பேர் காசு பாட்டா. அவன் மயக்கத்துலேருந்து எழுந்துட்டு நான் ஒன்றும் இறந்து போடா முட்டாள் அப்படின்னு சொல்கிறான். இங்கே இவனை மாதிரியே ஒரே ட்ரெஸ் கோடில் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. அப்போ தான் காசு போட்டால் நம்ம ஹீரோக்கு ப்ளூ கலர் ஃப்ளேம் இருக்குது அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க, இவனுக்கு அந்த ப்ளூ கலர் ஃப்ளேம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ தான் மிச்சவங்க இவனை அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கவும், இவனை நம்ம மியாடியன் அகாடமியில் சேர்த்துடலாம், இவன் அங்கேருந்து கற்றுக்கணும், இல்லைனா இவன் இங்கேயே இவனோட கதை முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களோட அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க.